ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் முக்கியமாக நம்ம ரித்தன்யா கேஸ் வழக்கு டீட்டெயில்ஸ் இன்று எந்த அளவில் போயிட்டு இருக்கு என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த சில நாட்களாக இந்த கேஸில் ஒரு முக்கியமான தடயமாகிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக தான் எல்லாரும் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் கட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு மேலோட்டமான ஒரு அறிக்கையை மட்டும்தான் வெளியிடுவார்கள். அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒரு மாதமோ இல்லை ஒரு 2 மாதம் கழித்து உடல் கூறு ஆராய்வு தெளிவாக செய்து அதற்கான என்னென்ன காயங்கள், அந்த காயங்களுக்கான காரணம், அடிப்படை காரணம் என்ற சில விஷயங்களை போலீஸுடைய ரிப்போர்ட்டோட சேர்த்து நாம் கோர்ட்டு வழக்குக்கு வரோம். விஷயத்தை நம்ம எப்படி வேணா திருப்பி பேசலாம், புரட்டி பேசலாம், நியாயத்துக்கு புறம்பா பேசலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை அற்ற ஜெர்னலிசம் எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நமது ஊடக நண்பர்கள் சமூக வலைதளங்கள்ல ரித்தன்யாவை பற்றி அவதூறாக, அவர் குடும்பத்தினரை பற்றி அவதூறாக மனம் புண்படும் வகையில பேசுறாங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு. இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு மேனேஜர். இப்போ நான் எதற்காக இந்த இந்த கேஸ்ல நான் அதிகமாக நான் பேசுகிறேன் என்றால், என் உடன்பிறவா சகோதரியான ரித்தன்யா அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். மேலும் இது போன்று பெண்களை இழிவாக நடத்துபவர்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தர வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு தான் நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வெளியிடுறேன். நண்பர்களே, நீங்க ஊடக நண்பர்கள் சமூக வலைதளங்கள்ல சில பொய்யான வதந்திகளை பரப்பி ரித்தன்யா மேலும் அவருடைய தந்தை திரு அண்ணாதுரை அவர்கள் இவர்களை பற்றி அவதூறாக பேசுவதை சில பேர் பேசுறாங்க. அதற்கான குறிப்பு சிவா என்பவர் ஒருத்தர் குறிப்பா பேசுறாருங்க. அவருடைய சேனல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எல்லாமே ஒரு ஆவணத்தோட ஒரு வித் ப்ராப்பர் என்ன சொல்றது, அதாவது ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது இந்த கேஸ்ல இயல்பா அவங்க அந்த மரண வாக்குமூலத்துல சொன்ன உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை மாற்றி எப்படி கூற முடியும் என்கின்ற அளவுல நல்லா பிளான் பண்ணி கவின்குமாரும் அவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி, காவல்துறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்பை பயன்படுத்தி எப்படி ஒவ்வொரு ஆவணங்களையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்கிறார்கள். அதுக்கு ஏற்றவாற் போலவே ஊடகங்கள்ல அதை பரப்பி விடுகிறார்கள். முதல் பாயிண்ட் நான் சொல்றேன், எந்த ஒரு பெண்ணை பெற்ற தந்தையுமே தன் மகள் இவ்வளவு கொடூரமாக ஒரு கஷ்டங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறா, அதாவது ஒரு வன்கொடுமை நடந்திருக்கிறது, அந்த இடத்துல தன் பெண் அனுபவித்த கடமைகளை முதல்ல சொல்ல முடியாம சொன்னாரு. அதுக்கப்புறம் சில இடங்கள்ல இன்டர்வியூல சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவங்க மனைவி திரு அண்ணாதுரை அவர்களுடைய மனைவியார் அவர்கள் மனம் விட்டு அழுது பேசினாங்க. இது எல்லாமே எப்படிங்க நடிப்பா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரித்தன்யாவுடைய தந்தை கொஞ்சம் பண பலம் கொண்டவர் தான். ஆனா அவர் அரசியல்வாதி என்கின்ற ஒரு பொய்யான தகவலும் வந்துட்டு இருக்கு. அரசியல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பதவிக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய மகளுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தணும்னு நினைச்சிருக்காரு. அதுல ஒன்றும் தவறு இல்லைங்களே, நல்லா ஒரு சிறப்பா நடத்தணும்னு நினைச்சிருக்கலாம். இப்போ ரித்தன்யாவுடைய தம்பி தெளிவா சொல்லியிருக்காங்க, அவன் ஒரு சிறுவன், அவன் இந்த மாதிரி பொய்யா ஜோடனை பண்ணி பேச அவனுக்கு தெரியாது. கேட்ட கேள்விக்கு கலாட்டா சேனல்ல இருவரும் பதில் கொடுத்ததை நாங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சுதான் நான் இப்ப பேசுறேன். அதாவது கார் கேட்டாங்க, இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமுமே பிளானிங். கவின்குமாருடைய குடும்பத்தை எப்படி நாம் நோக்க வேண்டும் என்றால், பணவெறி, காமவெறி, மேலும் இந்த பெண்ணை எப்படி வெளியிலே அவங்க பேச விடாத அளவுக்கு அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். சைக்கலாஜிக்கல், அதாவது ஒரு மன ரீதியாக தாக்கியிருக்கிறாங்க, உடல் ரீதியாக கணவன் கவின்குமார் தாக்கியிருக்கிறான். இது இயற்கைக்கு புறம்பான சில விஷயங்களும் தாம்பத்தியத்தில் நடந்திருக்கு. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நடந்ததுனால அவர்களால வெளிப்படையா கவின்குமார் அவங்க தரப்புல எல்லாமே பாசிட்டிவ் மாறி அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ இவ்வளவு விஷயம் நடந்தும் கூட உடல் ஆராய்வு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில வரணும். அது ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் இன்னும் வரலைங்க. அது மேலோட்டமான செய்த ஒரு ரிப்போர்ட்ல இதுல பெரிய ஒரு எந்த விதமான காயங்கள் இல்லை என்கின்றபடி ஒரு தகவல் வந்திருக்கு. அது யூஸ்வலா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கத்தியால பட்ட காயம் ஏதாவது இருந்தால் டக்குன்னு அது சொல்லியிருப்பாங்க. இல்ல தீ காயங்கள் பெரிதாக இருந்தால் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவருடைய
அவருடைய பால் உறுப்புகள்ல சில காயங்கள் இருப்பதாக முதல்ல சொன்னாங்க. இப்போ அதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி மறைத்து பேசுகிறார்கள். இப்போ டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து போலீஸ்க்கு போகும். அந்த புலன் விசாரணையில அவர் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்தது நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பயந்த மாதிரியே நடந்துச்சுன்னா, பண பலத்தை உபயோகப்படுத்தி கவின்குமாரும் அவர் குடும்பத்தினரும் எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்லை, இந்த புலனாய்வு ரிப்போர்ட் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க அவர்கள் ஏதாவது போராடுவார்கள். அப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, நம்ம இந்த கேஸை வந்து சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இன்னும் இந்த லோக்கல் போலீஸ்லாம் நம்ம வந்து அவர்களை தவறாக நான் சொல்லவில்லை. சில தடயங்களை அழிப்பதற்கான சில வேலைகளை கவின்குமாருடைய குடும்பம் செய்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. எப்படி நான் சொல்றேன்னா, இதற்கான ப்ரூஃப் தான் சிவான் ஒருத்தர் வந்து கவின்குமாருக்கு சப்போர்ட்டா ஒரு ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்காருங்க. இது வந்து எந்த விதமான ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாம அந்த மரண வாக்குமூலத்தை கேட்ட அத்துணை இதயங்களும் துடி துடித்தன. அதாவது இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை இதயங்களுமே அந்த குழந்தைக்காக மனம் போராட்டத்துல தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இவர்கள் வந்து அந்த பெண் சொன்னதெல்லாம் வந்து அவர்களுடைய புரிதல் இல்லை, அவர் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர், அப்படி இப்படின்லாம் சொல்லி அவருக்கும் அவர் மாமா பையன் அப்படி இப்படிலாம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இது எல்லாமே திட்டவட்டமான போய் கவின்குமாருடைய ஒரு திட்டவட்டமான ஒரு பிளானிங் தான் சொல்லணும். அவருடைய பணத்தை வைத்து இந்த கேஸை முடிவு கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, நாம் போராடுவோம், கடைசி வரை போராட வேண்டும். பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை நாம் கேட்டுத்தான் நம் சமூகத்தை திருத்த வேண்டும். இது போன்று ரிதன்யாக்கள் இனி யாரும் வரவே கூடாதுங்க. ஒரு அப்பாவி பண்ண இந்த மறுபடியும் சுருக்கமா சொன்னா, ஒரு அப்பாவி பண்ண கண்டுபிடிச்சு அவர்கிட்ட எப்படி பணத்தை கறக்கலான்னு கறந்து மேலும் அவரை பேச விடாம பாலியல் தொந்தரவு கொடுத்து அதை வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் அதையும் படம் பிடித்திருப்பார்கள் என்றுதான் நம்புகிறேன். ஏன்னா அந்த பெண்ணு வாயை திறக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து கட்டு போட்டு அவளை துன்புறுத்தி இந்த கயவர்கள் அவளை வந்து வெளியில எதுவும் பேச முடியாத அளவுக்கு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை கறக்க முடியுமோ கறந்து விட்டு அவரை கொலை செய்திருப்பார்கள். ஆனால் தெய்வாதீனமாக அந்த குழந்தை வந்து தப்பித்து வந்தது. அவனால் அந்த குழந்தையால அதுக்கு மேல அந்த மன அழுத்தத்தால இவர்கள் செய்த கொடுமையினால அவளை இறந்து போனாள். அந்த இறப்புக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டாம். அப்பதான் அந்த ஆன்மா சாந்தி அடையும். அந்த இறப்பை மூடி மறைத்தார்களே ஆனால் அந்த ஆன்மாவுக்கு வந்து சாந்தியும் கிடைக்காது. அந்த ஆன்மாவினாலே இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இறை நீதின்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த இறை நீதி அந்த பெண் வீட்டாருக்கு வந்து கதறும் அந்த கதறல் வந்து கவின்குமார் குடும்பத்தை வாழ விடாதுங்க. இது ரொம்ப தப்புங்க. இவங்க வந்து மரியாதையா அவங்க செய்த தவறை ஒப்புத்துக்கிட்டு அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறது தான் நீதி, அதுதான் தர்மம். இல்ல மேலும் மேலும் பணத்தை கொடுத்து செழிப்பெல்லாம் சொல்லி ஏதாவது செஞ்சாங்கன்னா கவின்குமார் வந்து நிச்சயமா அவனால வாழ முடியாது. நிச்சயமா சொல்றேன், ரித்தன்யாவுடைய ஆன்மா இங்க உக்கிரமா தான் இருக்குது. அவர்கள் அவங்க வீட்டில தான் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சேனல்ல கோஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு அன்பர் வந்து ரித்தன்யா ஆன்மா அவர்களுடன் பேசி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த ஆன்மா என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உக்கிரமாக இருக்கிறேன், நான் பழி வாங்குவேன், எனக்கு நீதி வேண்டும், சொல்லணும்னா துன்பத்தை நான் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சிருக்கேன், ஒரு நாள் கூட நான் தூங்கவே இல்லை என்றெல்லாம் அவர்கள் அந்த ஆன்மாவுக்காக வந்து ரித்தன்யா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குமூலத்தை டிஜிட்டல் அந்த பாக்ஸ்ல டிஸ்பிளேவா தெரியுதுங்க. அவருடைய வாய்ஸ் கூட வந்து போகுது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போல எப்படி வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு கேஸை வந்து உடைக்கணும் என்று பார்க்கிறார்கள். இது பார்க்கும்போது நீதி தேவதை கண்களை மூடிக்கொண்டு என்னதான் யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரியவில்லை. இந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு கண் இல்லையா? தெய்வத்தை நம்பித்தானே இந்த குழந்தை கோயிலுக்கு போடால். கோயிலுக்கு சென்று என்னால் எதுவுமே வாழ்க்கையின் இறுதிக்கே சென்று விட்டேனே, என்னால் இனிமே வாழ தகுதி இருக்கிறதா, என்னை இப்படி சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்று கேட்டாள். அவளுக்கு வந்து ஆதங்கம் என்ன என்றால், தந்தை வீட்டிலே தான் சுகமாக திரும்ப போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தாலும் கூட தாய் தந்தைக்கு முழு உண்மை விவரம் புரியாதனால அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கத்தான் முயற்சி செய்தார்கள். இதுதான் உண்மை, இதுதான் திட்டவட்டமான உண்மை. நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய மனநிலையில சரி ஏதோ ஒரு சின்ன சின்ன சில பல பிரச்சனைகளை அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனால அவர்கள் வந்து மறுபடியும் கவின்குமாரோட வீட்டுக்கு போய் சென்று வாழ்ந்து வாமா என்று சொன்னார்கள். பட் இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை யார்கிட்டையும் சொல்ல முடியல.
உள்ளே குமரி இருக்கா அந்த குழந்தை. அந்த உள்ள குமுறல், மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக போயிடுச்சு. ஒரு பெண் ஏன் இவ்வளோ ரியாக்டிவா இருப்பான்னா, சாதாரண சின்ன சின்ன லட்டு விஷயத்துக்காகவும், கவின்குமார் வீட்டில் ஏன் சாப்பிடலன்னு, ஏன் சாப்பிட்ட ஹோட்டல்லன்னு கேட்கறதுனால, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தினாலையும் எந்த பெண்ணும் இவ்வளோ ஒரு 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 பெரிய ஒரு தீப்பந்தமாக எரிய மாட்டான். இது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. நான் சொன்ன மாதிரி சில சில பயங்கரமான கொடூரமான விஷயங்கள், பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது. அதை மறைப்பதற்காக கவின்குமார் வந்து உடல் ஆராய்வு ரிப்போர்ட்டை வந்து புலனாய்வுக்கு விஷயத்துல உள்ள இன்டர்ஃபியர் பண்ணி அதை ஏதோ மறைக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அது திட்டவட்டமா தெரியுது. அதற்கு முதற்கட்ட நடவடிக்கையாக ஒரு சில சேனல்களுக்கு பணத்தை இவர்களே கொடுத்து, இனிமே நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க என்று கவின்குமார் வீட்டாரே சொல்றாங்க. இப்போ இவ்வளவு நடந்திருக்கு. இன்னும் ஏன் புலனாய்வு ரிப்போர்ட் வரல என்பது கேள்வி. மேலும் வந்து ரித்தன்யாவுடைய தந்தையை அவதூறாக சொன்னா அவர் இந்த கேஸை ஒன்றும் இல்லாம பண்ணிடலாம் என்பதற்காகவே அவர் வந்து ஏதோ ஒரு அரசியல்ல ஏற்கனவே இருந்தாரு, அரசியல்வாதி ஆகிறதுக்கு முயற்சி பட்டாரு. விளம்பரம் பண்றதுல என்னங்க, ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தந்தை இந்த நிமிஷத்துல எப்படிங்க அவர் மனநிலை இருக்கும்? எந்த ஒரு பெண் பிள்ளையை பெற்ற எந்த ஒரு தகப்பனாலையும் வந்து வெளியில பேச முடியுமா? அவர் அழுத கண்ணீர் தான் பொய்யா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி அந்த குடும்பம், அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தை இறந்து கடந்த பொழுது பார்க்கும் பொழுது அப்படியே பதறி போய் 2 பேரும் தன் கைகளை வந்து மார்பில் வைத்து, ஐயோ என் குழந்தை இறந்து விட்டாலே என்று சொல்லி கதறும் பொழுது, இந்த தமிழகமே அந்த அந்த கேஸை வந்து எடுத்து பார்த்துச்சு. ரித்தன்யா என்ற ஒரு குழந்தையை தன் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது கவின்குமார் நல்லவன் நீங்க சில சேனல்ல சொல்றீங்களே, இது எப்படிங்க நியாயம்? தயவு செய்து நீங்களே அமைதியா உட்கார்ந்து நியாயம் என்ன என்று கேட்டு பாருங்கள். கார் வாங்கியிருக்காங்க, 70 லட்சம் கார் வேணும்னு தான் வாங்கியிருக்கான். அவன் சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவன் எப்படிங்க நல்லவனா இருக்க முடியும்? 300 சவரன் நகைகள் எங்கே என்று சொல்லி துன்புறுத்தி இருக்கிறார்கள். 200 சவரன் இப்ப கொடுத்துருக்கீங்க, மிச்சம் 100 சவரன் எப்ப கொடுக்க போறீங்கன்னு என்று சொல்லி அவர்களை வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. அப்போ எப்படி அவர்கள் வந்து நல்லவர்களாக இருக்க முடியும்? வரதட்சணை மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேல அவன் வந்து இயற்கைக்கு புறம்ப சில விஷயங்கள் செய்ததுனால தாங்க அவன் பயந்துருக்கிறா. அவ பெரிய அதிர்ச்சியில இருந்திருக்கிறா அந்த குழந்தை. அவ மனதுல இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி, இப்படி எல்லாமே மனிதர்கள் இருப்பாங்களா? இவன் வந்து ஒரு மனித மிருகம். அந்த மிருகத்தை வளர்த்த அவர்கள் தாயும் தந்தையும் அவனை ஊட்டி வளர்த்த மிருகங்கள் என்று சொல்லியிருக்கிறாள். என்னப்பா இது இது இப்படியெல்லாம் செய்யலாமா என்று அவனுடைய கவினுடைய தாய் கேட்கவில்லை. அவனுக்கு சப்பை கட்டு செய்யும் வகையில அவன் தாயும் தந்தையும் அடுத்த நாள் வந்து இவ போய் முறையிடுறா, எனக்கு காயங்கள் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தவறாக நடந்துக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதற்கான நீதியாக அவர்கள் பேசவில்லை, நியாயமாக பேசவில்லை, தர்மத்தோடு அவர்கள் பேசவில்லை. அந்த மாமியார் அவள் தன் மாமியார் என்ற பட்டத்தை வைத்து இவள் கொடுமைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும் என்ற அளவுல, என் பையன்னா அப்படித்தான் இருப்பான், மகன்னா கெத்து, கவின் என்ற ஒரு அந்த இளைஞன் செய்த ஒரு தப்பை வந்து நியாயப்படுத்தி அடுத்த நாள் இவன் இப்படித்தான் இருப்பான், நீதான் மாறிக்கணும், நீதான் அவனுக்கு ஏற்றாற்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அசிங்கமாக அவளை சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இது எல்லாமே அவருக்கு அவளுடைய மனதுல வந்து மன அழுத்தமா போயிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பணக்கார வீட்டு பெண், செல்லமாக வளர்ந்த பெண், எதற்காக அங்க வந்து இதற்கெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தா ஒரு கான்ஃபிளிக்டாக தற்கொலை பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ் தாங்க. அந்த அபியூஸ்னால தான் அந்த குழந்தையால மனசு விட்டு வெளியில சொல்ல முடியல. அது மனதுல பொத்தி பொத்தி வைத்து பூதாகாரமாக வெடித்து விட்டது. இதுதான் உண்மை, இதுதான் கேஸ். நீங்க எந்த ஜட்ஜு கிட்ட இருந்தாலும் நான் பேசுவேங்க, எந்த வக்கீல் கிட்ட இருந்தாலும் நான் பேசுவேங்க. எதிர்த்து வாதாடக்கூடிய எத்தனை வக்கீலா இருந்தாலும் அவங்ககிட்டயும் கேட்பாங்க, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, உங்க வீட்டுல தங்கச்சி இருக்கு, அக்கா தங்கச்சியோட பிறந்த எவனுமே இந்த பொண்ணுக்கு அகெயின்ஸ்டா வாதாட மாட்டான். இந்த ரித்தன்யா அவர்களுக்கு அகெயின்ஸ்டா பேசக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் ஒண்ணு சொல்றேன், நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்தீங்க, உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கும், உங்க வீட்டுல மருமக வருவாங்க, உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. தயவு செஞ்சு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் அந்த செயலுக்கு நீங்களும் உடன் செல்ல வேண்டாம். இது நான் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ரித்தன்யாவுடைய ஆன்மா உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. பொய் பேசாதீங்க, அது உங்களையும் அழிச்சிடும், உங்க குடும்பத்தையும் அழிச்சிடும். தயவு செய்து தவறான செயலுக்கு நீங்க உடன் போக வேண்டாம். கவின்குமார் தவறு செய்தவன், அவன் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். குற்றம் செய்தவன், உப்பு தின்றவன் தண்ணி குடிக்கத்தான் வேண்டும். அவனுக்கு தூக்கு தண்டனை, அவனுக்கும் அவனை தூண்டிவிட்ட அவன் தாய் தந்தை இருவருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.